ஒரு காதல் உண்மையா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வாழ்க்கை ஒரே ஒரு நொடியை மட்டும் எடுத்துக்கொள்கிறது. எல்லாம் சரியாகிவிடும். நான் உன்னோட இருக்கிறேன். அந்த ஒரு நொடியில்தான் யாரோ ஒருவரின் இதயத்தில் நம்மிடம் எவ்வளவு இடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆரியனும் மயிராவும் அதே நொடியை சந்தித்து விட்டார்கள். ஆனால் அந்த அழகான தருணத்துக்கு பிறகு வரவேண்டாத ஒரு தூரம் அவர்களுக்குள் மெதுவாக எழ ஆரம்பித்தது. மயூரா அந்த ஓவிய கூடத்திலிருந்து வெளியேறிய பிறகு ஆரியனால் அமைதியாக இருக்கவே முடியவில்லை. அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அவள் கண்களில் தெரிந்த அந்த ஒரு மென்மை, எல்லாம் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டே இருந்தது. அன்று இரவு மயூராவின் வீட்டில் இருந்தபோது அவளுடைய போனுக்கு ஒரு ஆச்சரியமான மெசேஜ் வந்தது. நாளைக்கு காலை உன்னை பார்க்கணும், முக்கியமான விஷயம். அந்த மெசேஜை அனுப்பியது ஆரியன் இல்லை. அதிலிருந்த பெயரை பார்த்ததும் அவள் இதயம் கொஞ்சம் தள்ளி போனது. அவளுடைய கடந்த காலத்தில் இருந்த ஒரு நபரின் பெயர் அது. அடுத்த நாள் வழக்கம் போல ஓவிய கூடத்துக்கு மயூரா வந்தபோது அவளது முகத்தில் ஒரு அறியாத சோகம் தெரிந்தது. ஆரியன் அவளை பார்த்தவுடன் கேட்டான், மயூரா, நீ ஓகே தானா? அவள் தலையை குனிந்து கொண்டே ஆம், ஓகே தான் என்றாள். ஆனால் அந்த ஓகே இல்லை என்பது அவளது கண்கள் மூடி வைத்த உணர்ச்சிகளில் தெரிந்தது. ஆரியன் பெயிண்டிங் பிரஸை கீழே வைத்தான். என்ன நடந்தது? யாராவது உன்னை வருத்துகிறார்களா? மயூரா அவனை நேராக பார்த்தாள். அந்த பார்வை பேசாத பல உணர்ச்சிகளால் நிரம்பி இருந்தது. என் கடந்த காலம் மீண்டும் வந்திருக்கிறது ஆரியன், அவள் மெதுவாக சொன்னாள். ஆரியன் சொற்களை இழந்து நின்றான். அவளுக்கு ஆதரவாக நிற்கணுமா, அல்லது தூரமாக இருந்தால் அவள் சுதந்திரமாக இருப்பாளா? என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது, எக்காரணத்தை கொண்டும் மயூராவை இழந்து விடக்கூடாது என்று. அவன் மெதுவாக அவளது அருகில் சென்று, நம் உறவில் எதையும் மாறவிட மாட்டேன், நான் இருக்கிறேன் என்று சொன்னான். அவள் கண்களில் ஒரு சொட்டு நீர் வழிந்தது. அதை அவன் மெதுவாக துடைத்தான். அப்படி இருந்தபோது அவளது மொபைல் மீண்டும் ஒலித்தது. அந்த ஒரு ரிங் அவர்களின் வாழ்க்கையை அடுத்த திசைக்கு தள்ளிப்போக செய்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.